நாகூம். முன்னுரை. நாகூம் என்னும் பெயருக்கு தேற்றரவாளர் என்று பொருள். கர்த்தர் எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் ஜனங்களை தேற்றும் ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். நாகூம் நினிவேயின் அழிவை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். அதே வேளையில் அவர் வடக்கு இஸ்ரவேல் தேசத்தின் 10 கோத்திரத்தாருக்கு கர்த்தருடைய ஆறுதலான செய்தியையும் சொல்லுகிறார். இதன் பின்பு வடக்கு இஸ்ரவேல் தேசத்தார் அசீரிய தேசத்து சிறையிருப்புக்கு போனார்கள். எசேக்கியா ராஜாவின் காலத்தில் நாகூம் வாழ்ந்தார் என்றும் அக்காலத்தில் அவர் நினிவேக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொன்னார் என்றும் வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். இந்த சம்பவம் அசீரியாவின் ராஜா இஸ்ரவேல் வம்சத்தாரை சிறைப்பிடித்து சென்ற பின்பு நடைபெற்றது. இது எசேக்கியா ராஜாவின் 9வது வருஷ ஆட்சி காலமாகும். சனகரிப் யூதா தேசத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருவதற்கு முன்பாக நாகூம் நினிவேக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொன்னார். இது எசேக்கியா ராஜாவினுடைய ஆட்சி காலத்தின் 14ஆம் வருஷமாகும். இந்த யுத்த முயற்சியில் சனகரிப்புக்கு தோல்வி உண்டாயிற்று. நாகூம் இது பற்றி 1வது அதிகாரத்தில் எழுதியிருக்கிறார். இந்த சம்பவம் நடைபெற்று ஒரு சில வருஷங்களுக்கு பின்பு நாகூம் 2வது 3வது ஆகிய அதிகாரங்களில் எழுதப்பட்டிருக்கிற செய்தியை தீர்க்க தரிசனங்களாக சொல்லுகிறார். இவை மனாசேயின் ஆட்சி காலத்தில் சொல்லப்பட்டிருக்க வேண்டும் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். யூதா தேசம் பாபிலோன் தேசத்து சிறையிருப்புக்கு போவதற்கு ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக மனாசே யூதா தேசத்தை ஆட்சி புரிந்தான் என்று சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். கிமு 786 முதல் 757 வரை உள்ள வருஷத்தில் நாகூமின் புஸ்தகம் பாலஸ்தீன தேசத்தில் எழுதப்பட்டது. இந்த புஸ்தகத்தின் ஆசிரியர் நாகூம் தீர்க்கதரிசி ஆவார். மைய கருத்து. யோனாவின் காலத்திற்கு 100 வருஷங்களுக்கு பின்பு நினிவே பட்டணத்தின் அழிவு. நாகூம் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் கூறப்பட்டிருக்கும் செய்தியோடு தொடர்புடையது. யோனாவும் நாகூமும் முன்னறிவித்த பிரகாரம் நினிவே பட்டணம் முழுவதுமாக அழிக்கப்படுகிறது. மேதியரும் பாபிலோனியரும் இந்த பட்டணத்தை அழித்தார்கள். யோனாவின் நாளில் நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். அதனால் கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி அவர்களை அழிக்காமல் விட்டுவிட்டார். ஆனால் இப்போது நினிவே பட்டணத்தார் மறுபடியும் தங்களுடைய பாவ வாழ்க்கைக்கு திரும்பிவிட்டார்கள். கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறார்கள். ஆகையினால் நினிவே பட்டணத்திற்கு அழிவு நியமிக்கப்படுகிறது. இந்த தீர்க்க தரிசன நூல் நினிவேயை குறித்து கூறப்பட்ட எச்சரிப்பின் வார்த்தைகளாகும். யோனாவின் புஸ்தகம் இரக்கத்தை காண்பிக்கும் புஸ்தகம். ஆனால் நாகூம் புஸ்தகம் நியாய தீர்ப்பை வெளிப்படுத்தும் புஸ்தகம் ஆகும். நினிவே அசீரிய சாம்ராஜ்யத்தின் தலைநகரமாக இருந்தது. அசீரியர்கள் வடக்கு ராஜ்யத்தை கிமு 722 கைப்பற்றினார்கள். கிமு 765ஆம் வருஷத்தில் யோனா அசீரியர்களிடம் பிரசங்கம் பண்ணி தங்கள் தீய வழிகளில் இருந்து திரும்பி வருவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தார். அசீரியர்கள் மனம் திரும்பினார்கள். ஆனாலும் தேவனுடைய ஜனத்திற்கு விரோதமாக விரைவில் எழும்பினார்கள். அசீரியர்கள் இஸ்ரவேலர்களை சிறைப்பிடித்து சென்ற பிறகு நாகூம் தேவனுடைய நியாய தீர்ப்பின் வார்த்தைகளை அவர்களுக்கு கூறினார். நாகூம் எல்கோசா ஊரை சேர்ந்தவர். இது கப்பர்நகூமில் இருந்தது. இந்த பகுதியில் இயேசு கிறிஸ்து தமது காலங்களில் அதிகமாக ஊழியம் செய்து வந்தார். புஸ்தகத்தின் பொதுவான சுருக்க வர்ணனை. கர்த்தருடைய பராக்கிரமமும் வருங்காலத்தில் நினிவேயின் மீது நியாய தீர்ப்பும். நினிவேயின் மீது நியாய தீர்ப்பின் தொடர்ச்சி. நினிவே முழுவதுமாக அழிக்கப்படுதல்.